மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அவை உண்மை என்றால் அவற்றை நிச்சயமாக நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் திறமையை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் உங்களை ஏளனப்படுத்தக்கூடிய வகையிலும் உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய வகையிலும் குறை சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை கொண்டு அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே தேடி வருகிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் உலகில் குறைக்காத நாயுமில்லை, குறை சொல்லாத வாயுமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏதேனும் ஒரு குறைகளை சொல்லி கொண்டுதான் இருப்பார். குறைகளின் மீதே கவனம் செலுத்தாமல் உங்களுடைய நிறைகள், உங்களிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்தால் அவற்றை வளர்ச்சியாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அமருவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான தனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையில லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாகவும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான யோக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என அனைத்தையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாகவும் திறன்படவும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையில மனித வாழ்வில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் திறமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறார். அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, மகிழ்ச்சியான சூழல் என அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் உதாரணமாக ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே சமமாக படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார்கள். அதில் ஒருவருக்கு பேச்சில் சற்று தடுமாற்றமும் நிதானமும் இருக்கும். ஆனால் மற்றொருவர் சரளமாக பேசுவார். இருவரும் படித்து முடித்து நல்ல படிப்பு முடித்ததற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார்கள். இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அழைக்கப்பட்ட நபரில் சரளமாக பேசிய அந்த நபர் அந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுகிறார். மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார். அப்போது அந்த நிராகரிக்கப்பட்டவர் அவரிடம் இருக்கக்கூடிய குறையை போக்குவதற்காக முயற்சி செய்கிறார். அது மட்டுமல்லாது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து
மேலும் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பயிற்சி செய்கிறாருங்க. அப்போது ஒரு அரசு போட்டித் தேர்வானது வருகிறது. அந்த போட்டித் தேர்வில் இருவருமே பங்கு பெறுகிறார்கள். நிறுவனத்தில் வேலை கிடைத்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு பணிச்சுமை காரணமாக அந்த வேலையை எளிதாக பெற முடியவில்லை. ஆனால் பயிற்சி நிறுவனத்தில் அந்த வேலை நிராகரிக்கப்பட்ட அந்த நபருக்கு அந்த வாய்ப்பு எளிதில் கிடைக்கிறது. இதுபோன்றுதான் அந்த நபர் அவருடைய குறையை மட்டும் கவனித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் நிரந்தர வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்க முடியாது. அவருடைய குறையை மறைந்து அவரிடம் இருக்கக்கூடிய திறமையை மேம்படுத்தி கொண்டதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை இவரை காட்டிலும் அவர் நிறைவாக பெறுகிறாருங்க. இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையில இருந்த காரிய தடைகள் சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக மட்டும் இல்லாது பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பதால் குடும்ப வருமானம் இந்த தருணத்தில் உயரும். மகர ராசிக்காரர்கள் செய்யும் கூடிய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல திறமைகளை மேம்படுத்துவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. தேவையற்ற வீண் விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பமும், அதே சமயம் தேவையற்ற செலவு என்றாலும் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமம், தடை, நெருக்கடி போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கு திறமையை நன்கு பயன்படுத்தி சுமார்ட்டாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கிரனின் ஆட்சி பலம் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறையில் பல்வேறு வகையான தோஷங்களால் பின்னடைவையும் சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்காமல் தடுமாற்றத்தையும் சந்தித்த மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல், நெருக்கடி என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே இந்த வேளையில் அரசியல் மற்றும் கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறுவதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விரும்பிய கல்வி ரீதியான பயிலக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைவதோடு மிக பெரிய அளவில் கல்வியில் உச்ச வளர்ச்சியை அடைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு 5ல் அமர்ந்திருப்பதால் ஐயம் அனைத்தையும் நீக்கி சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை உயர்த்துவதோடு குடும்பத்தில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை விரைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சுக்கிரன் நிறைவாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் திருக்கோவில் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.
உறுதியாகவே தடை தாமதம், சிக்கல், சிரமம் என அனைத்தும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும்.